ஸோ கைஸ் ஃபைனலி நியூ ஏரா வந்து ஸ்டார்ட் ஆகுதா. ஏன்னா இந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சம்பவம்லாம் வந்து பார்க்குறோம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்தது. டைட்டில் சேஞ்சஸ், ரிட்டர்ன்ஸ் அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப் கிடைக்கிறது கஷ்டமா. ஸோ என்னெல்லாம் வந்து நடந்தது இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் அது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2026 ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் வந்து கிக் ஆஃப் பண்ணுறாரு நம்ம மிஸ். ஸோ மிஸ் வந்து வராரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்கிறாரு நம்ம ஜோ ஹென்ரியை பற்றி வந்து பேசுகிறாரு. ஸோ நான் வந்து அவனோட பேர்லாம் வந்து எடுக்க முடியாது, நான் பேர் எடுத்தேன்னா அவன் வந்து வந்துருவான். மிஸ் பார்த்தா நம்ம ஜோ ஹென்ரி வந்து அப்படி இப்படின்னு வந்து திட்டின்னு இருந்தாரு. அண்ட் சடன்லி பார்த்தா நம்ம ராண்டி ஆர்டனோட தீம் சாங் வந்து பிளே ஆகுது. ராண்டி ஆர்டன் வந்து ரிட்டர்ன் வந்து பண்றாரு. ஸோ ஃபைனலி நம்ம ராண்டி ஆர்டன் இஸ் பேக். தரமா பார்த்தா என்ட்ரன்ஸ் பண்ணிட்டு வராரு நம்ம ராண்டி ஆர்டன். அண்ட் நம்ம ராண்டி ஆர்டன் வந்து ரிங்குக்குள்ள வந்து வராரு. ஹாப்பி நியூ இயர் மிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்கே வந்து போட்டுறாரு நம்ம மிஸ்ஸுக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து போயிடுறாரு. ஸோ ராண்டி ஆர்டனும் பார்த்தா ஃபைனலி வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு WWE. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வராரு நம்ம ராண்டி ஆர்டன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா 8 உமன் டாக் டீம் மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா இயோ ஸ்கை, ரியா ரெப்லி அண்ட் அதுக்கப்புறம் சார்லட் ஃபேர் அண்ட் அலெக்சா பிளிஸ் வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிடறாங்க. அண்ட் ஹீல் டீம் வந்து தோத்துறாங்க இந்த மேட்ச்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா கிட் வில்லியம்ஸ் வந்து வராங்க. ஸோ அவர் வந்து மிஸ்டி அப்போனன்ட்டை வந்து ஃபேஸ் பண்ண போறான்னு வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால பார்த்தா நம்ம கிட் வில்லியம்ஸ் வந்து வராரு. தென் அதுக்கப்புறம் வந்து கிட் வில்லியம்ஸ் வந்து யார் தான் என்ன ஃபேஸ் பண்ண போறீங்க வெளில வாங்கன்னு வந்து கூப்பிடுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜாக் ரைடரோட தீம் சாங் வந்து பிளே ஆகுது. ஊன்னு வந்து வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த தீம் சாங் வந்து டிரான்சிஷன் வந்து ஆகுது. அது வந்து மேட் கார்டோனாவோட தீம் சாங்கா வந்து மாறிடுச்சு. ஜாக் ரைடர் பார்த்தா மேட் கார்டோனா வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து நடக்கும்போது நம்ம மைக்கேல் கோல் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்றாரு. மேட் கார்டோனா வந்து அபிஷியலி வந்து சைன் ஆயிட்டாரு ஸ்மாக் டவுன் கூட. இனிமே வந்து அவர் வந்து WWE வந்து ஜாக் ரைடர் வந்து இல்ல, அவர் வந்து இனிமே மேட் கார்டோனா வந்து மாறிட்டாரு WWE. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி ஜெயின் வந்து வராரு. ஸோ சாமி ஜெயின் வந்து சொல்றாரு நான் வந்து 2026 வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வந்து எய்ம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து WWE சாம்பியன்ஷிப் வந்து 2026 வந்து ஜெயிக்கலான்னு வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி ஜெயினை வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து இன்டரப்ட் வந்து பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து சாமி ஜெயின் கிட்ட வந்து சொல்றாரு இந்த பிசினஸ்ல வந்து 20 வருஷமா வந்து ஒருத்தர் வந்து இருக்கான், ஆனா இன்னும் வந்து அவன் வந்து வேர்ல்ட் டைட்டில் வந்து ஜெயிக்கல, WWE சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்கலன்னு வந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ இன்டெரக்டா வந்து டைரக்ட்லி வந்து நம்ம சாமி ஜெயினை தான் வந்து குறி பண்ணி வந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து சொல்றாரு. ஏன்னா சாமி ஜெயின் வந்து இன்னும் WWE வந்து வேர்ல்ட் டைட்டில் வந்து ஜெயிக்கல. ஸோ அதை பத்தி தான் நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து கலாய்ச்சின்னு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸும் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு நானும் வந்து WWE சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்க போறேன், நானும் வந்து இனிமே வந்து இங்க இருக்க போறேன், அது வந்து மறந்துடாதீங்கன்னு வந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. ஸோ சாமி ஜெயின்கோ WWE சாம்பியன்ஷிப் வேணும் அண்ட் நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் பார்த்தா WWE சாம்பியன்ஷிப் வந்து வேணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து கார்மிலோ ஹைஸ் வந்து தன்னோட US டைட்டில் வந்து டிஃபெண்ட் வந்து பண்றாரு அகைன்ஸ்ட் நம்ம ஜானி கர்கானோ. அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தா அப்கோர்ஸ் நம்ம கார்மிலோ ஹைஸ் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுறாங்க. அண்ட் நம்ம பேக் ஸ்டேஜ்ல வந்து ஜேட் கார்கில வந்து பாக்குறோம். ஸோ ஜேட் கார்கில பார்த்தா யாரை வந்து கன்ஃபர்ம் பண்றாங்கன்னா நம்ம ஜோடி கிரேன்ஸ் வந்து வராங்க. ஸோ இவங்களும் பார்த்தா NXT ல இருந்து ஸ்மாக் டவுன்ல வந்து சைன் ஆயிட்டாங்க போல. நிறைய NXT சூப்பர் ஸ்டார் பார்த்தா இன்னைக்கு இந்த ஸ்மாக் டவுன்ல வந்து வந்திருக்காங்க. இதுல வந்து நம்ம ஜோடி கிரேன்ஸ் கூட வந்து வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஸ்மாக் டவுன்ல. அண்ட் லுக் லைக் இவங்களும் பார்த்தா இனிமே வந்து ஸ்மாக் டவுன்ல தான் வந்து இருக்க போறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து கோடி ரோட்ஸ் வந்து பாக்குறோம். அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து கன்ஃபர்ம் பண்றாரு நம்ம சாமி ஜெயின். ஸோ சாமி ஜெயின் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா ஸோ நீ வந்து எப்போ வேணா வந்து இந்த டைட்டில் வந்து தோக்க போற, அது வந்து எனக்கு வந்து கிளியரா வந்து தெரியுது. ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாமி ஜெயின் வந்து போயிடுறாரு. அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து ரிங்குக்குள்ள வந்து வராரு. ஸோ ரிங்குக்குள்ள வந்ததோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ப்ரோமோ கட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த ப்ரோமோல வந்து ஹைலைட்டா வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா மேபி நீங்க வந்து உங்களை வந்து ஃபைனல் பாஸ்னு வந்து சொல்லிக்கலாம், ட்ரைபல் சீஃப்னு வந்து சொல்லிக்கலாம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வந்து சொல்லிக்கலாம், ஸ்காட்டிஷ் வாரியர்னு வந்து சொல்லிக்கலாம், பெஸ்ட் இன் த வேர்ல்ட்னு வந்து சொல்லிக்கலாம். ஆனா இந்த எரால வந்து நான் மட்டும் தான் வந்து என்ன வந்து சாம்பியனா வந்து சொல்லிக்கலாம். ஸோ நான் தான் வந்து சாம்பியன் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்றாரு இங்க. தென் கோடி ரோட்ஸ் வந்து ப்ரோமோ வந்து கட் பண்ணி நிற்பாரு. அங்க பார்த்தா நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து இன்டரப்ட் வந்து பண்றாரு. அவர் வந்து டைட்டன் ஸ்கிரீன்ல வந்து வராரு. ஸோ அவர் பார்த்தா பேக் சைட்ல இருந்து வந்து ப்ரோமோ வந்து கட் பண்றாரு. ட்ரூ மேக்கென்டையர் வந்து 3 ஸ்டிபுலேஷன் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்றாரு. ஸோ அந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெல் மேட்ச்ல வந்து எந்தெந்த ஸ்டிபுலேஷன் வந்து இருக்க போகுதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிபுலேஷன் வந்து நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து என்ன சொல்றாருன்னா அது வந்து நார்மல் மேட்சா வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிபுலேஷன் வந்து நார்மல் மேட்சா இருக்க போது நான் வந்து ஒன்று வந்து நார்மல் மேட்ச்லயே வந்து தோக்கடிக்க போறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டிபுலேஷன் வந்து ஃபால்ஸ் காயின்ட் எனிவேர் மேட்சா வந்து இருக்க போது. அண்ட் அந்த மேட்ச்ல வந்து நான் வந்து அந்த அரீனா ஃபுல்லா சுத்தி சுத்தி வந்து ஒன்று வந்து அடிக்க போறேன். அண்ட் தேர்ட் மேட்ச் வந்து ஓல்ட் ஸ்கூல் ஸ்டீல் கேஜ் மேட்சா வந்து இருக்க போதுன்னு வந்து நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்றாரு. ஸோ இந்த ஒரு 3 ஸ்டிபுலேஷன் வந்து நடக்க போது 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெல் மேட்ச்ல நார்மல் மேட்ச், ஃபால்ஸ் காயின்ட் எனிவேர் மேட்ச் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓல்ட் ஸ்கூல் ஸ்டீல் கேஜ் மேட்ச். ஓல்ட் ஸ்கூல் ஸ்டீல் கேஜ் வந்து எப்படி இருக்கும்னா நீங்க வந்து உங்க ஸ்கிரீன்ல வந்து பாத்துக்கிங்க. ஸோ இப்படிதான் வந்து ஓல்ட் ஸ்கூல் ஸ்டீல் கேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டீல் கேஜ்ல பார்த்தா கடைசி மேட்ச் வந்து நடக்க போது நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வெர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப்காக. அண்ட் இதோட பார்த்தா இது வந்து முடியல. நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து
கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, உன்னோட ஃபாதர் வந்து இப்போ வந்து உன்னை வந்து பார்த்து நின்றான்னு வை, உன்னோட ஃபாதர் வந்து ரொம்ப வந்து சேம் பட்டிருப்பான், அவனுக்கு வந்து ரொம்ப வந்து சேமா வந்து இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து கோடி ரோட்ஸோட பஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் டஸ்டி ரோட்ஸோட போட்டோ வந்து எடுத்துறாரு. ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் வந்து நல்லா இருக்குல்ல. ஸோ அதை பார்த்தா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து கீழே வந்து போடுறாரு. அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒடிச்சிடுறாரு நம்ம ட்ரூ மேக்கின்டையர். அதை பார்த்ததும் நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கோமா வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து ஓடி வந்து போறாரு. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டையரோட ஒரு ட்ராப் தான். எனக்கு கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து இப்பயே வந்து அஸ்டார்னா அவர் வந்து தன்னோட டைட்டில் வந்து இப்பயே வந்து லூஸ் பண்ணிடுவாரு. மேட்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து ஜெயிச்சிருவாரு. ஸோ அதனால தான் வந்து வேணும்னே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து இப்படிலாம் வந்து பண்ணி நின்றாரு. ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வந்து அடிக்க வந்து போயிடுறாரு பேக் ஸ்டேஜ். அங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா ட்ரூ மேக்கின்டையர் வந்து ரிங்குக்குள்ள வந்து வந்துட்டாரு. அண்ட் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து இருக்காரு. ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ள வந்து கார்பேஜ் கேனை வந்து வச்சிருந்தாரு. அண்ட் கையில வந்து அந்த போட்டோ அண்ட் கூடிய வந்து ஒரு லைட்டர். அதை பார்த்ததும் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஓடி வந்து வராரு ரிங்குக்குள்ள. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா ஆபீசர்ஸ்லாம் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா ரிங்குக்குள்ள வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து லைட்டர் வந்து ஆன் பண்றாரு. அண்ட் கோடி ரோட்ஸ் அண்ட் டஸ்டி ரோட்ஸோட அந்த போட்டோ பார்த்தா இடிச்சிடுறாரு. ஸோ அதை பார்த்ததும் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து துடிக்கிறாரு, என்னடா இப்படிலாம் வந்து பண்றேன்னு. அண்ட் ஏப்ரல் ஆண்ட பார்த்தா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து சிரிச்சுன்னு இருக்காரு, கோடி ரோட்ஸ் கூட வந்து பேசின்னு இருக்காரு. அண்ட் இதோட பார்த்தா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செல்சி கிரீன் வெர்சஸ் நம்ம ஜூலியாக்கான யூஎஸ் டைட்டில் மேட்ச் வந்து பாக்குறோம். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி இங்க வந்து நம்ம செல்சி கிரீன் வந்து தோத்துறாங்க. ஜூலியா வந்து மறுபடியும் வந்து யூஎஸ் சாம்பியனா வந்து ஆயிட்டாங்க. 2 டைம் யூஎஸ் சாம்பியனா பார்த்தா ஜூலியா வந்து ஆயிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஆம்புலன்ஸ் மேட்ச் வந்து நடக்குது ஸ்மாக் டவுன்ல. ஸோ டேமியன் பீர்ஸ் வெர்சஸ் அலஸ்டர் பிளாக்கான மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமா வந்து இருந்தது. அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியா ரிப்ளியை வந்து பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து ஜலினா வேகா வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து சீட்டிங் பண்ணலான்னு இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தா இங்க வந்து நம்ம ரியா ரிப்ளி வந்து வந்துருவாங்க இங்க. தென் நம்ம வந்து ஃபயர் பால் கூட வந்து இங்க வந்து பாக்குறோம் இந்த மேட்ச்ல. அண்ட் இந்த மேட்சோட எண்டிங் மூமெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா நம்ம டேமியன் பீர்ஸ் வந்து அலஸ்டர் பிளாக் வந்து ஒரு பவர் பாம் வந்து போடுறாரு. எங்கன்னா அது வந்து ஆம்புலன்ஸ் மேலே பார்த்தா ஒரு பவர் பாம் வந்து போட்டுறாரு. அண்ட் இந்த மேட்சோட எண்டிங்ல வந்து நம்ம டேமியன் பீர்ஸ் வந்து அலஸ்டர் பிளாக் வந்து ஆம்புலன்ஸ் மேல வந்து கொண்டு போறாரு. அண்ட் மேல இருந்து பார்த்தா டேபிள்ல வந்து ஒரு ஜோக்ல மாதிரி வந்து போட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் மேட்ச் வந்து நம்ம டேமியன் பீர்ஸ் வந்து ஜெயிச்சிடறாரு. ஸோ 2026 ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் ஷோல பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பீர்ஸ் வந்து மெயின் ஈவெண்ட்ல வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி புக்ஸ்ல வந்து அப்கோர்ஸ் வந்து போகும். அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த ஸ்மாக் டவுன் எபிசோட்ல வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் கூட வந்து பார்க்குறோம். நம்ம ராண்டி ஆர்டன் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணார்ல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து போயிருக்காரு. ஸோ பேக் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ராண்டி ஆர்டன் போயிட்டு கோடி ரோட்ஸ் வந்து பார்க்குறாரு. ஸோ கோடி ரோட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸோ நீ வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து தோக்கடிச்சிருவல, தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த டைட்டில் பின்னாடி வந்து வரப்போன்னு வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்றாரு. ஸோ ராண்டி ஆர்டனும் பண்ண அந்த டைட்டில் ரேஸ்ல வந்து இருக்காரு. ஸோ வெறும் நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் பண்ண அந்த அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப் பின்னாடி வந்து போல நம்ம ராண்டி ஆர்டனும் வந்து போக போறாரு, சாமி ஜெயினும் வந்து போக போறாங்க, அண்ட் ட்ரிக் வில்லியம்ஸும் வந்து போக போறாரு. அண்ட் இன்னுமே சில சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணா அந்த அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப் வந்து எய்ம் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்க போறாங்கன்னு. ரோமன் ரெயின்ஸ் பண்ணா லைட்டா வந்து கஷ்டமா தான் வந்து இருக்க போது இந்த சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்கிறதுக்காக. மேபி இவங்க எல்லாரும் பண்ணா ராயல் ரம்பிள்ல வந்து இருக்க போறாங்க. அண்ட் இதுல வந்து யாராச்சும் வந்து ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்சுட்டு அவங்க வந்து கோடி ரோட்ஸ் தான் வந்து சூஸ் பண்ண போறாங்க போல. ஆனா அது வரைக்கும் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சவாய் வந்து பண்ணுவாரா? ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போது 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெல் மேட்ச், ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெல் மேட்ச் ஃபார் தி அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப். அது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்க போகுது. ஸோ இதுல தான் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன்ல. இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து நல்லா தான் வந்து இருந்தது. நான் வந்து இந்த ஸ்மாக் டவுனுக்கு வந்து 5 out of 4 ஸ்டார் வந்து தருவேன். நீங்க வந்து எவ்வளவு ஸ்டார் தருவீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அதில் இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.